வணக்கம். சற்று முன் ரூபாய் 4500 இபிஎஃப் 95 ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து தமிழக பென்ஷனர்கள் சார்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தை பார்ப்போம். இந்தியாவில் இது பண்டிகை காலமாக உள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்தில் அரசு தனது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை அறிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 3% அதிகரித்தது. இதற்கான அரியர் தொகையும் கிடைக்கும். மேலும் குரூப் பி, குரூப் சி ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸையும் மத்திய அரசு சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் அதிகரித்த அகவிலைப்படி, நிலுவைத் தொகை, தீபாவளி போனஸ் ஆகியவை சேர்ந்து கிடைக்கும். 3% டிஏ உயர்வுக்கு பின்பு மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயர்ந்துள்ளது. இந்த திருத்தங்கள் ஜூலை 1, 2025 முதல் அமலுக்கு வரும். அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படியை அதிகரித்து செய்து வருகிறது. முதலாவதாக டிஏ உயர்வு மார்ச் மாதத்திலும், இரண்டாவதாக டிஏ உயர்வு பண்டிகை காலத்தில், அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் நடைபெறும். பெரும்பாலும் இந்த நேரத்தில் தீபாவளி போனஸும் சேர்ந்து கிடைக்கும். இந்த நிலையில் சேலம் கலெக்டர் அலுவலகம் முன்பு 1995 இபிஎஃப் பென்ஷனர்கள் நலன் சங்கத்தின் மண்டல தலைவர் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். அதில் உள்ள விவரங்கள்: தமிழகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் மிக குறைந்த தொகையை பென்ஷனாக பெறக்கூடிய மூத்த குடிமக்கள் 10 லட்சம் பேர் உள்ளார்கள். எங்களுக்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை மட்டுமே பென்ஷனாக கிடைத்து வருகிறது. புதுச்சேரி உட்பட ஆந்திரா, கேரளா, ஹரியானா மாநிலத்தில் மிக குறைந்த பென்ஷன் பெறக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் கூடுதலாக உதவித்தொகையாக 4500 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழ்நாடு அரசும் முதியோர் சமூக நல பாதுகாப்பு நிதியிலிருந்து உதவித்தொகையாக மாதந்தோறும் 4500 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்களின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு கோரிக்கை மனுவை கருணையுடன் பரிசீலனை செய்து உதவித்தொகை கிடைத்திடுவதற்கு வழிவகை செய்திட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.